முட்டுக்கள் வந்துருச்சு, பூக்கள் வந்து பூத்து முடிச்சிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிலவங்க அந்த பூக்களை பறிக்கிறதுக்கு மனசு வராது. அதனால் பூக்களை பறிக்காமல் அப்படியே விட்டுடுவோம். பறிக்காமல் விட்டால் செடிகளில் அந்த லாஸ்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஒரு சிலவங்க பூக்களை இந்த போர்ஷன் வரைக்கும் இங்கே வந்து காமிங்க, இந்த போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க. இந்த மாதிரி இந்த போர்ஷனில் கட் பண்ணிங்கன்னா அதுவுமே நெக்ஸ்ட் மொட்டுக்கள் வரத்துக்கு நிறைய சான்சஸை கொடுக்கவே கொடுக்காது. சரி, ஓகே, எப்படிப்பா கட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ பதிவில் கொடுக்குறேன். ஒரு ரோஜா செடிகள் உங்கள் வீட்டில் இருக்குது, பூக்கள் பறிக்காமல் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விட்டுடக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த செடிகளில் பூக்கள் வரத்துக்கு சான்ஸே இருக்காது. ஸோ அதனால் இந்த இடத்துல கட் பண்ணுவாங்க நிறைய பேர். வெறும் பூக்களை மட்டும் எதுவுமே பண்ணக்கூடாது. 2 இலைகள் விட்டு ஸோ அந்த போர்ஷனை வந்து